இப்பொழுது நம்முடைய சிந்தனை மரணமும் அதுக்கு பின்னாடி உள்ள மறுமையை நோக்கி போகணும். அப்படி என்றால் அதிகம் அதிகம் மறுமையை பத்தி நாம் பேசணும். அதிகம் அதிகம் அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளணும். ஒருவருக்கு ஒருவர் பேசணும். வீட்டில் உட்கார்ந்து தங்களுடைய மனைவிமார்களோட அதை பத்தி பேசணும். இன்றைக்கு சமூகத்துக்குள்ள போனா தொழுகையாளி நோன்பு பிடிக்கிறார், எல்லாம் பண்றார். வியாபாரத்தில் மறுமை பத்தி அச்சம் இருக்கிறான்னு கேட்டால் இல்லை. அந்த இடத்துல அவர் அவுட். சில பேரை பார்த்தா பள்ளிவாசல் நிர்வாகி வீட்டுக்கு போனா தன்னுடைய தாயோட எப்படி நடந்து கொண்டீர்கள், மனம் நோவுமாறு நடந்தீங்களா? உம்மாவோட சண்டை, பாப்பாவோட பேச மாட்டாராம், மௌத்துக்கும் வர மாட்டாராம், பள்ளிவாசல்ல தலைவராம். தன் தாய் தகப்பன் விஷயத்தில் மறுமைக்கு அஞ்சினீர்களா? அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற சிந்தனையோட குடும்பம் நடத்துறோமா? அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற சிந்தனையோட சில பேர் இருப்பார்கள், அவர்களுக்கு பங்கு பிரித்து கொடுத்திருப்பார்கள், பங்கு பெருசாக வந்திருக்கும், ஆம்பளை பொம்பளை ஈக்குவலா பிரித்திருப்பார்கள். அவர் முன்னாடி குர்ஆனை கொண்டு போய் சொல்லணும், எனக்கு கூடுதலா கிடைப்பதற்காக வேண்டி இந்த பங்கு எடுக்க முடியாது. குர்ஆன் இப்படி பிரிக்க சொல்கிறது, இந்த பங்கு எனக்கு வேணாம் என்று திருப்பி கொடுக்கணும். பங்கு பிரிதில் அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்ல போறாரோ தெரியாது. ரோட்ல போற நேரம் போலீசார் கையை போட்டு பிடித்திருப்பார், இந்த தப்பை பண்ணீர்களான்னு கேட்பார். ஆமா, யாருமே இல்லை. நீங்க போய் இந்த தடையை கெட்டி போஸ்ட் ஆபீஸுக்கு போய் கெட்டிட்டு வந்து எங்களுக்கு தந்தா நாங்க அப்புறம் என்ன செய்வோம், உங்களுக்கு லைசன்ஸை தருவோம். என்னப்பா நான் கொழும்பு காலிக்கு வந்துட்டேன், காலில மாட்டிட்டேன், அல்லாஹ் மன்னிக்கணும். பல இடங்களில் நாமளும் அதை ஆரம்பத்தில் செய்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது லஞ்சம் ஹராம், ஹராம் தான். எந்த கட்டத்திலே லஞ்சம் ஹராம் தான். நாம் நம்மளை சரி காணுகிறோம். இவ்வளவு கஷ்டம் ஏனப்பா, சுபம் இல்ல, இன்றைக்கு உடம்பு வருத்தம் அப்பா. அப்ப சஹாபாக்களுக்கு வருத்தமே இருக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு ஒரு நாள் மிஸ் பண்ணலாம். தொடர்ந்து இதே காரணங்களை நாம் நமக்கு சொல்லிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேருடைய வியாபாரத்திலே மறுமை இல்லை, சில பேருடைய குடும்ப வாழ்க்கையில் மறுமை இல்லை, சில பேருடைய பொது வாழ்க்கையில் மறுமை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்திலையும் மறுமை சிந்தனை வர வேண்டும். எல்லாத்திலையும் மறுமை சிந்தனை வந்தால் தான் நாம் மறுமையை நிஜமாக நம்பியவர்களாக மாறுவோம். வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றுறேன்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி?